Exercise 4.4 question number 1 dy by dx minus y by x equal to x. First நமக்கு கொடுத்திருக்கிற differential equation linear differential equation. ஏன்னா நமக்கு இங்கே derivative powerல 1 இருக்கு. then அதே போல இதில் எது dependent எது independent variableனா x நமக்கு independent variable y நமக்கு dependent variable. dy by dx வரும்போது எது நமக்கு டிவைல இருக்கோ அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எது நமக்கு நியூமரேட்டர் இருக்கோ அது நமக்கு டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ dy by dx ஓட பவர் நமக்கு இங்கே 1, டிபெண்டன்ட் வேரியபிள் y, தென் இங்கேயும் y ஓட பவரில் 1. இப்போ டிகிரி நமக்கு 1 இருந்தால் இட் இஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது 2 டைப் இருக்குது, டைப் 1 அண்டு டைப் 2. இப்போ நம்ம இதை எந்த டைப்புன்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் சால்வ் பண்ணும்போது இப்போதைக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா இது ஒரு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ அதை நெக்ஸ்ட் அதை எந்த டைப்னு செக் பண்ணுவோம், டைப் 1 அண்ட் டைப் 2 வான்ட்டு. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் எழுதிக்கலாம், dy by dx minus y by x equal to x. It is of the form. நமக்கு இது எந்த மாதிரியான ஃபார்முலா இருக்குன்னா dy by dx plus p into y equal to q. அப்போனா இது type 1 linear in y. நமக்கு dy by dx plus p into y equal to q இருந்தால் linear in y type 1ல பார்த்தோம். சேம் நமக்கு என்ன மாதிரி ஃபார்மேட் இருக்குன்னா dy by dx minus of y by x equal to x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இது நமக்கு டைப் 1 லீனியர் இன் y. கொடுத்துருக்கிற கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். dy by dx மைனஸ் ஆஃப் y by x என்ன பண்ணுறேன், நமக்கு y மட்டும் இங்கே தனியாக வேணும். ஸோ 1 by x into y equal to x. இப்போ இங்கே கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி p-ஓட வேல்யூவும் q-ஓட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். p-ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னா minus of 1 by x, then q ஓட வேல்யூ equal to x. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ கொஸ்டின் எடுத்துக்கிட்டு லீனியராக இல்லையான்னு செக் பண்ணும். செக் பண்ணதுக்கப்புறமா டைப் 1னா டைப் 2 கம்பேர் பண்ணும். ஜென்ரல் ஈக்குவேஷனு கூட கம்பேர் பண்ணி லீனியரின் எக்ஸா லீனியரின் ஒய்யான்னு கம்பேர் பண்ணும். அதோட ஜென்ரல் ஃபார்ம் கண்டுபிடிச்ச உடனே அந்த ஈக்குவேஷனில் இருந்து பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூவும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் லீனியராக இல்லையான்னு செக் பண்ணும். செகண்ட் ஸ்டெப்பில் ஜென்ரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணும். டைப் 1னா டைப் 2 கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா அதிலிருந்து பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் இன்டகிரேஷன் பி டிஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆஃப் இன்டகிரேஷன் மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ இங்கே 1 by x இன்டூ டிஎக்ஸ். மைனஸை அவுட் சைடில் எடுத்துடலாம். இ பவர் ஆஃப் மைனஸ் ஆஃப் 1 by x மட்டும் வரும். 1 by x இன்டூ dx. 1 by xஐ இன்டகிரேஷன் பண்ணால் log x. ஸோ இங்கே இ பவர் ஆஃப் மைனஸ் ஆஃப் log ஆஃப் x. நெக்ஸ்ட் இங்கே லாகோட பவர் ரூலை யூஸ் பண்ணி மைனஸை எக்ஸ் பவரில் கொண்டு போகிறோம். இ பவர் ஆஃப் log ஆஃப் எக்ஸ் பவர் ஆஃப் மைனஸ் 1. en log cancel. x power minus 1 by x எடுத்துக்கலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 1 by x. இது வரைக்கும் கொஸ்டின் எடுத்துக்கிட்டு கொஸ்டினோட ஜென்ரல் ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணி பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், இதுக்கப்புறமா ஜென்ரல் சொல்யூஷன். லீனியரின் ஒய்யாக இருந்தால் அதோட ஜென்ரல் சொல்யூஷன் y e power of integration p dx equal to integration q e power of integration p dx into dx plus c. நமக்கு ஃபார்முலா எங்கே மாறும், லீனியரின் ஒய்யாக இருந்த ஒரு ஃபார்முலா, லீனியரின் எக்ஸாக இருந்த அனதர் ஃபார்முலா. நமக்கு இங்கே லீனியரின் ஒய், ஸோ அதுக்கான ஃபார்முலா எழுதிக்கிட்டோம். இல்லை y e power of integration p dx if ஓட வேல்யூ நம்ம 1 by x ன்னு ஃபைன் பண்ணும் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் கியூவோட வேல்யூ ஆல்ரெடி என்ன ஃபைன் பண்ணோம்னா x into again இங்கே e power of integration pdx ஓட வேல்யூ 1 by x
இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx ப்ளஸ் cன்றது நம்ம இன்டகிரேஷன் பண்ணதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ஆறு இந்த இன்டகிரேஷன் வேல்யூ கூட நம்ம ப்ளஸ் சின்னு எடுத்துக்கலாம். y by x equal to x கேன்சல்னா integration of 1 into dx இங்கே dx y by x integration of dx நமக்கு x integration பண்ணதுக்கு அப்புறமா plus c நம்ம plus cன்றது இங்கே கூட யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபுல்லாக ஹோல் டேர்ம் நம்ம இன்டகிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு plus c காமனாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம IF கண்டுபிடிச்சிருக்கோம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், அதுக்கு ஒரு இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் வரும், அதை இங்கே அப்ளை பண்ணலாம். நமக்கு மொத்தமாக இங்கே இன்டகிரேஷன் பண்ணதுக்கு அப்புறமாவும் ப்ளஸ் சி எடுத்துக்கலாம். ஸோ y by x equal to x plus c, இது நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். லீனியர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை பார்க்கணும். கொஸ்டினை பார்த்தோன்னே அதில் லீனியர் இன் எக்ஸா லீனியர் இன் ஒய்யான்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட ஜென்ரல் சொல்யூஷனை கூட கம்பேர் பண்ணி பியோட வேல்யூ கியூவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். தென் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜென்ரல் சொல்யூஷன். செகண்ட் கொஷின், dy by dx plus y into cos x equal to sin x cos x. ஃபர்ஸ்ட் இங்கே சொல்யூஷனில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்துக்கலாம். dy by dx plus இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே cos x into y equal to sin x cos x. ஃபர்ஸ்ட் நமக்கு இது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா dy by dx இருந்தாலே நமக்கு இது லீனியர் இன் y டைப் 1. தென் டைப் 1ஓட ஜென்ரல் ஃபார்ம், தி given equation is of the form. எந்த மாதிரி ஃபார்மில் இருக்குன்னா டைப் 1ஓட ஜென்ரல் ஃபார்ம் dy by dx plus p into y equal to q. தென் இப்போ இது கூட கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணும்போது பியோட வேல்யூ வந்து கியூவோட வேல்யூ p equal to cos x. ஸோ கம்பேர் பண்ணால் இங்கே p equal to cos x. தென் கம்பேர் பண்ணால் q equal to sin x cos x. q equal to sin x cos x. கம்பேர் பண்ணி பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூவும் கண்டுபிடிச்ச உடனே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் equal to e power of integration p dx equal to e power of integration பியோட வேல்யூ இங்கே cos x dx e power of integration of cos x நம்ம இன்டகிரேஷன் பண்ணால் sin x. IF ஓட வேல்யூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் equal to e power of sin x. நெக்ஸ்ட் இதோட ஜென்ரல் சொல்யூஷன். Solution is y into e power of integration p dx equal to integration of q into e power of integration p dx to dx plus இங்கே c. e power of integration p dx கூட நம்ம ஷார்ட் ஃபார்மில் if கூட எழுதிக்கலாம். இங்கே y e power of integration p dx ஓட வேல்யூ நமக்கு e power of sin x. ஸோ e power of sin x equal to integration of q ஓட வேல்யூ நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கண்டுபிடிச்சோன்னா sin x cos x. இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்னா q பதிலாக sin x cos x e power of integration p dx ஓட வேல்யூ e power of sin x dx. நெக்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், பட் ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் நம்ம இங்கே இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் ஆஃப் sin x cos x e power of sin x. இதை நம்மளால் டைரெக்டாக இன்டகிரேஷன் பண்ண முடியாது. ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுத்து இன்டகிரேஷன் பண்ணுற ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கணும். இன்னும் இங்கே டைரக்ட் இன்டகிரேஷன் இல்லை, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே சாப்டர் 2ல் இன்டகிரேஷன் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம இன்டகிரேஷன் பண்ணுற ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இங்கே அசம்ஷன் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு புட் இங்கே இ பவரில் என்ன டேர்ம் இருக்கோ sin x equal to ஒரு tன்னு பேர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ண போகிறோம். டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது sin x டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் cos x, xோட டெரிவேட்டிவ் இங்கே dx
தென் டீயை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் டிடி. நம்ம எடுத்த அசம்ஷனை இங்கே அப்ளை பண்ணுவோம். y into e power of sin x equal to integration sin x என்ன பேர் கொடுத்தோன்னா tன்னு பேர் கொடுத்துருக்கோம். தென் cos x dxக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்குன்னா dt. ஸோ dt அப்ளை பண்ணிக்கலாம். ரிமைனிங் e power of sin x. ஸோ e power of sin x போல் t. இது நமக்கு என்ன மாரி ஃபார்மேட் கிடச்சிருக்குன்னா இன்டகிரேஷன் ஆஃப் t e power of t dt. இது இன்டகிரேஷனில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இன்டகிரேஷன் u dv. பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நமக்கு u ஈக்குவல் டு tன்னு எடுத்துக்கலாம். தென் dv ஈக்குவல் டு e பவர் ஆஃப் t இன்ட்டு dt. தென் u டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். dv இன்டகிரேஷன். தென் நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணும்போது dv இன்டகிரேஷன் பண்ணால் v, e பவர் t இன்டகிரேஷன் பண்ணால் e பவர் t. இங்கே எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. நெக்ஸ்ட் இங்கே u டேஷ் டீயை பொறுத்து டீயை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1. தென் வியை நம்ம இன்டகிரேஷன் பண்ணால் v1, e பவர் t இன்டகிரேஷன் பண்ணால் e பவர் t. சாப்டர் 2ல் இன்டகிரேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் இது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ்லி பெர்னோலிஸ் ஆர் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்து இருக்கும். அதோட ஒன் பார்ட் தான் இது. தென் u dv எடுத்துக்கிட்டோம். dv இன்டகிரேஷன் பண்ணால் விஏ யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். dv இங்கே இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். தென் இதுக்கப்புறமா யூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் u டபுள் டேஷ்னு வரும், இங்கே 0ன்னு வரும். அதே போல் இங்கே v2 ஃபைன் பண்ண போகிறோம். v2 e பவர் tயாக இருக்கும். தென் இன்ட்டு பண்ணும்போது எப்போ நமக்கு 0 வருதோ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். u கூட வியை கம்பேர் பண்ணுவோம், u டேஷ் கூட v1 கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இங்கே u டபுள் டேஷ் கூட v2 தான் கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணும்போது 0 இன்ட்டு anything நமக்கு ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே இன்டகிரேஷன் ஆஃப் u dvயோட ஃபார்முலா uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 தென் மைனஸ் எக்ஸெட்ரா. நமக்கு அதுக்கு தாங்க v2 ஃபைன் பண்ணல, அதாவது u டபுள் டேஷ் ஃபைன் பண்ணால் இங்கே v2 நமக்கு என்ன ஆகிடும்னா e பவர் t கிடைக்கும். பட் இன்ட்டு பண்ணும்போது 0 ஆகிடும். அதனால் நம்ம இங்கே v2 ஃபைன் பண்ணல, u டபுள் டேஷும் ஃபைன் பண்ணல. தென் நீங்கள் வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது இன்டகிரேஷன் ஆஃப் t e பவர் ஆஃப் t dt. இதோட வேல்யூ இங்கே uv, uக்கு பதிலாக t, vக்கு பதிலாக e பவர் ஆஃப் t மைனஸ் ஆஃப் u டபுள் டேஷ் நமக்கு 1 தென் e பவர் ஆஃப் t. அதுக்கப்புறம் வேல்யூஸ் இங்கே இல்லை, ஏன்னா 0 ஆகிடும். t e பவர் ஆஃப் t மைனஸ் ஆஃப் e பவர் ஆஃப் t. தென் ஃபைன் பண்ண வேல்யூவை இந்த இன்டகிரேஷனில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் y e பவர் ஆஃப் sin x ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் t e பவர் ஆஃப் t dt ஓட வேல்யூ இங்கே t e பவர் ஆஃப் t மைனஸ் e பவர் ஆஃப் t ப்ளஸ் இங்கே c இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். நமக்கு என்ன இங்கே காமனாக இருக்குன்னா e பவர் t காமனாக எடுத்துடலாம். ஸோ e பவர் t காமனாக எடுத்துட்டா t மைனஸ் 1 ப்ளஸ் c. நெக்ஸ்ட் இங்கே y இன்ட்டு e பவர் ஆஃப் sin x. நம்ம வரக்கூடிய ஆன்சர் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் x அண்ட் y தான் இருக்கணும். பட் இங்கே டீயாக இருக்குது. நம்ம டீக்கு என்ன அசம்ஷன் கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் sin xன்னு பேர் கொடுத்தோம். ஸோ e பவர் ஆஃப் sin x இன்ட்டு டீக்கு பதிலாக sin x மைனஸ் 1 ப்ளஸ் c. இது நமக்கு தேவையான ஜென்ரல் சொல்யூஷன்.